நாம இன்னைக்கு இருக்கிற இடம் திருவான்மியூர் ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர். இன்னைக்கு தளபதியோட நலத்திட்ட உதவிகள் கல்வி உதவி வழங்கும் விழா நடந்துகிட்டு இருக்கு. 19 மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே 24 மாவட்டங்களுக்கு கடந்த 28ஆம் தேதி நலத்திட்ட உதவிகள் வழங்கினாங்க. இது 2ஆம் கட்ட நிகழ்வு. இதுல ஆயிரக்கணக்கான பேர் பல ஊர்களில் இருந்து வந்திருக்கிறாங்க. இது பயனடைஞ்சவங்க நிறைய பேர் அவங்க தலைவரை பத்தி வாழ்த்தி பெருமையா சொல்றாங்க. வாங்க உள்ள இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. வாங்க போவோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? என்ன மார்க் எடுத்தீங்க? எந்த ஊர்? என் பேர் வந்து தேஜஸ்ரீ. திருவாரூர் மாவட்டத்திலேருந்து வரோம். 10th வந்து 497 மார்க் எடுத்திருக்கேன். மன்றத்து மூலமாக வந்திருக்கீங்க. உங்கள் மாவட்டத்திலே நீங்கள் தான் ஃபஸ்ட்டா? ஆமாம், எங்கள் மாவட்டத்தில் நான் தான் ஃபஸ்ட்டு. மாநில அளவில் வந்து 3ஆம் இடம் வாங்கியிருக்கீங்களா? புதிய அரசியலில் பழகிக்கணும், அரசியலுக்கு வரணும், மாணவர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொல்லியிருக்காருல, அதை எப்படி பார்க்குறீங்க? தளபதி வந்து அரசியலுக்கு வந்தால் ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. நீங்கள் அதை விரும்புகிறீங்க? நான் விரும்புகிறேன். அவர் வந்தால் நல்லா செய்வார் நம்புறீங்களா? கண்டிப்பாக நல்லா செய்வார். சரி, ஓகே. இந்த படிப்பு என்ன படிக்க ஆசை? இப்போதைக்கு திட்டம் இல்லை. ஒரு 2-3 எய்ம்ஸ் வச்சுருக்கேன். அது வந்து இந்த 2 இயர்ஸில் எது எனக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே, தேங்க்யூ. என் பேர் உமா மகேஸ்வரி. நான் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வரேன். நான் 10th படிக்கிறேன். 500க்கு 472 மார்க் எடுத்திருக்கேன். நான் இங்கிலீஷில் இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. விஜய் அண்ணாவை பார்க்க போகிறோம் அப்படின்றது. ரொம்ப நாளாக டிவி ஸ்க்ரீனில் அப்புறம் இமேஜினேஷனெல்லாம் தாண்டி இப்போ நேரில் பார்க்க போகிறோம் அப்படின்றது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சீக்கிரமாக அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏரியாவில் வந்து இந்த அரசியலுக்கு முன்னாடியிலேருந்தே விஜய் அண்ணாவோட ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்களா. அவங்க படம் அப்படின்னா அவர் பர்த்டேக்கெலாம் கேக் வெட்டி தரது, அவர் பர்த்டேக்கு நோட் புக்ஸ்லாம் கொடுப்பாங்க. அப்போதுலாம் எங்கள் ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ் தான். ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து இன்னும் நிறைய அங்கே பக்கத்தில் இருக்க வயசானவங்களுக்கு தரது, சாப்பாடு கொடுக்குறது, இந்த மாதிரி தண்ணிலாம் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அவங்க பர்த்டேக்கு கூட நிறைய ஹெல்ப்லாம் பண்ணாங்க. அன்னதானம்லாம் போட்டாங்க. அதை நினச்சி ஹாப்பியாக இருக்குது. அவரால் வந்து எவ்வளவோ பேருக்காக பசியெல்லாம் வந்து தீர்த்து வைக்கிறாரு. அவரோட ஃபேன்ஸாக அவங்களாம் செய்கிறப்போ நம்மளும் ஒரு நாள் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்ற மாதிரி. அதனால
வாயில போடணும்ல. அவர் என்ன முடியுமோ அதுக்கு டபுள் மடங்கா எனக்கு வளர்த்துருக்காரு. எனக்கு என்ன தேவை எங்க அப்பா வாங்கி தருவாரு. அதனாலதான் எங்க அப்பா எங்க அப்பா பெரிய ஒரு கனவு எங்க அப்பாக்கு. அதை நான் நடத்திட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். தளபதியோட அரசியல் வரணும் போடணும். சொல்லுங்க. என் பேர் திவாகரன். நான் வந்து குருவாஞ்சேரியிலேருந்து வரேன். நீலன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து முடித்தேன். நான் வந்து 500க்கு 494 மார்க் எடுத்தேன். தொகுதியிலேயே முதல் மதிப்பெண்கிறதுனால தமிழக வெற்றி கழகத்துலேருந்து எங்களை வந்து இந்த விழாவுக்கு கூப்பிட்டாங்க. அதை பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப நீட்டை பற்றி நீட் தேர்வை பற்றி அவர் சொன்னது வந்து ரொம்ப கரெக்டான விஷயம். இதே மாதிரியே நிறையா வந்து அவர் நல்ல விஷயம் பேசி அரசியல் பேசணும். அரசியலில் வந்து நல்ல ஒரு முடிவு தான் எடுத்திருக்காரு. இது சொன்னதில் வந்து நான் வந்து அதுலேருந்து வர்றீங்க. எவ்வளோ மார்க்கு? என் பெயர் ஹரிணி. நான் ஸ்ரீ சங்கர வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஈஸ்ட் ஆந்திராவில் இருக்கேன். நான் 10ஆம் வகுப்பில் 495 500 வாங்கியிருக்கேன். வாங்கினதில் உங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது? தளபதி கையிலேருந்து வாங்கினது கண்டிப்பாக ஒரு ட்ரீம் காமிச்சு எனக்கு தான். எல்லா மாணவர்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து அவர் இந்த மாதிரி ஒரு ரிவார்ட் தரது வந்து எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. நீட் எதிர்ப்பு உங்களுடைய ஆதரவு. இருந்து வர்றீங்க? நான் வந்து சென்னை அண்ணா நகர். என்ன மார்க் எடுத்தீங்க? 490. ஓகே. ஸ்கூல் பேர் தளபதி அழைச்சிட்டு வந்திருக்காங்களே, அது எப்படி சந்தோஷப்படுறீங்களா? என்ன மாதிரி ஒரு மனநிலை? ஓகே. இந்த நீட்டு எதிர்ப்பு அவர் கருத்து சொல்லியிருக்கிறது, நீட்டுடைய சார் எடுத்த முடிவு உங்களுக்கு வரவேற்கிறீங்களா? ஓகே, தேங்க்யூ. என்ன மார்க்கு? என் மார்க் வந்து நான் 492 ஸ்கோர் பண்ணேன். தமிழக வெற்றி கழகம் அரசியலில் வருது இல்லையா? அவர் நீட் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து? ரொம்ப நல்ல விஷயம். இது நீட் வந்து ஏழைகளாக இருக்கவங்க, கிராமத்தில் இருக்கவங்களால இதில் சம வாய்ப்புகள் கிடைக்கிறதுங்க. பணக்காரங்களாக இருக்கவங்க நீட்டில் ஸ்கோர் பண்ண முடியலனாலும் ப்ரைவேட் காலேஜஸில் போய் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது. அது வந்து ஏழைகளுக்கு கிடைக்காதது ஒரு பிரிவினமானது. இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்க வேண்டாம். இந்தியா மாதிரியான பெரிய நாட்டில் ஒரே எக்ஸாம் எல்லா மாநிலத்துக்கும் சரியாக இருக்காது. ஸோ எல்லா மாநிலத்துக்கும் தனியாக ஒரு எக்ஸாம் வச்சா நான் சேனாப்பேட்டிலேருந்து வரேன். ஒரு 12க்காக தளபதிக்கிட்டேருந்து வாங்கியிருக்கேன் ப்ரைஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தான் இது. ஆக்சுவலி இந்த நேரத்தில் வந்து நான் ஸ்டேஜ்லேயே பேசணும்னு நினச்சேன், பட் பேச முடியல. வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலி எங்கள் ஸ்கூலுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். கீதா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அண்ட் என்னோட டீச்சர்ஸ் ஷக்கிலா மேம், விமலா மேம் எல்லாரும். அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக நான் இந்த இடத்துல நின்றுக்க முடியாது. அண்ட் மை பிரின்சிபல் கல்பனா மேம் அண்ட் கரஸ்பாண்டன்ட் சார், ரமேஷ் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. யாருக்கும் கிடைக்காத சந்தர்ப்பம் இந்த இது. ஆமாம், நான் ரொம்ப எதிர்பார்க்காதது இது. சின்ன ஒரு ஹோப் இருக்குது, பட் அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு ரொம்ப மெமரபிள் டே. ஓகே. அரசியல் வருகை, தலைவரோட அரசியல் வருகை பற்றி? அவர் வரணும், வந்து நல்லது செஞ்சால் இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நிறைய என்கரேஜ் பண்ணணுன்றது என்னோட ஆசை. ஓகே. கேக்குது. சும்மா விளையாடுறதுக்கு போனோம்.